சென்னை மற்றும் அதன் பொருள் திடீரென்று பெய்த கனமழை. கருமேகங்கள் சூழ்ந்து மழை கொட்டியதால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்ற வாகனங்கள். கத்திரி வெயிலின் முதல் நாளிலேயே தமிழகத்தில் பரவலாக மழை. சென்னையில் காலை முதல் வெயில் வாட்டிய நிலையில் மாலையில் பொழிந்த மழையால் குளிர்ச்சியான வானிலை. திருப்பத்தூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஆலங்கட்டி மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான வானிலை நிலவியதால் மக்கள் பெரும் மகிழ்ச்சி. சென்னை பூவிருந்தவல்லி அருகே சூறைக்காற்றால் பிரபல திரையரங்கின் மேற்கூரை சேதம். திரையரங்கில் படம் பார்த்து கொண்டிருந்த ரசிகர்கள் பத்திரமாக வெளியேற்றம். காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. வாணியம்பாடியில் 100 ஆண்டு பழமையான மரம் விழுந்ததில் லாரி, இருசக்கர வாகனங்கள் சேதம். கோவை மற்றும் மதுரையில் மாலை நேரத்தில் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்த மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னையின் புறநகர் பகுதிகளில் திடீரென்று வீசிய புழுதி காற்று. கருமேகங்கள் சூழ்ந்து வீசிய புழுதி காற்றால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சென்னை பூவிருந்தவல்லி மைதானத்தில் சுழன்றடித்த சூறைக்காற்று. பலத்த தரைக்காற்றால் நாலாபுறமும் ஓட்டம் பிடித்த இளைஞர்கள். கோவை மாவட்டம் கணுவாய் பகுதியில் திடீரென சுழன்றடித்த சூறைக்காற்று. மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர்கள் தாலை தெறிக்க ஓட்டம். சென்னை விமான நிலைய பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்ததால் வானில் வட்டமடித்த விமானங்கள். அரை மணி நேர தாமதத்திற்கு பின் ஒன்றன் ஒன்பின்றாக தரையிறக்கம். இளங்கலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் நிறைவு. இயற்பியல் பாடம் தொடர்பான கேள்விகள் கடினமாக இருந்ததாக மாணவ மாணவிகள் கருத்து. பலத்த சோதனைகளுக்கு பின் நீட் தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட்ட மாணவர்கள். திருப்பூரில் மாணவியின் ஆடையில் இருந்த பெரிய பட்டன்களை பிளேடால் அகற்றியதால் சர்ச்சை.
புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் நீட் தேர்வு எழுத வந்த மாணவி மயங்கியதால் பெரும் பரபரப்பு. ஆம்புலன்ஸ் மூலம் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறைக்கு பாராட்டு. மாணவியின் ஆடையில் இருந்து பட்டன்களை அகற்றியதற்கு எதிர்ப்பு. திருப்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவ அமைப்பினர் கைது. அருப்புக்கோட்டையில் கடைசி நேரத்தில் நீட் தேர்வு மையத்திற்கு வந்த மாணவனுக்கு அனுமதி மறுப்பு. தேர்வு மைய வளாகத்தில் கண்ணீர் சிந்திய மாணவனை கண்டு பலரும் வேதனை. உளுந்தூர்பேட்டை அருகே மதுரை ஆதீனத்தின் கார் விபத்தில் சிக்கிய விவகாரம். ஆதீனம் மீதான கொலை முயற்சி அல்ல என கள்ளக்குறிச்சி காவல்துறையினர் விளக்கம். மதுரை ஆதீனத்தின் கார் அதிவேகமாக சென்றதே விபத்துக்கு காரணம் என போலீசார் விளக்கம். தவறான தகவலை பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. சென்னை பூவிருந்தவல்லியில் உணவகத்தில் வழங்கிய மட்டன் குழம்பில் முழு தேரை இருந்ததால் பரபரப்பு. நேரில் ஆய்வு செய்த அதிகாரிகள் தற்காலிகமாக உணவகத்தை மூடி நடவடிக்கை. சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் மீது பம்ப் மூலம் தண்ணீரை பீச்சடிக்க தடை விதிக்கப்பட்ட விவகாரம். அதிக விசையுடைய பம்ப்களை விற்பனை செய்த 2 கடைகள் மீது வழக்கு பதிவு. இடி வருமான வரித்துறை சோதனைகளை கண்டு திமுக அஞ்சவில்லை என வைகோ பேட்டி. பயம் என்பது திமுக அகராதியிலேயே கிடையாது என்றும் ஆவேசம். கூட்டணி கட்சிகளை பாஜக கபளீகரம் செய்ய முயற்சிப்பதாக கூறுவது முதலமைச்சரின் தோல்வி பயத்தை காட்டுகிறது. அதிமுகவை பாஜக அடக்கிவிட்டதாக தெரிவித்த முதலமைச்சரின் கருத்துக்கு நயினார் நாகேந்திரன் தக்க பதிலடி. தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் தருவதாக அதிமுக உறுதியளித்தது முழுக்க உண்மை. நேரம் வரும்போது அனைத்தையும் வெளிப்படையாக பேசுவேன் என எல்.கே. சுதீஷ் பரபரப்பு பேட்டி. பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளையொட்டி சென்னையில் நாளை தமிழ் வார விழா. சிறந்த 5 தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகளை நாட்டுடைமையாக்குகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பகல்காம் தாக்குதலை கண்டித்து நாளை தமிழ்நாடு முழுவதும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவிப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதாக மத்திய அரசு அறிவித்தது ராகுல் காந்திக்கு கிடைத்த வெற்றி. சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் செல்வ பெருந்தகை பேச்சு. கொடைக்கானலில் 3வது நாளாக ரோட் ஷோ நடத்திய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். தம்மை வரவேற்க மாலையுடன் வந்த சிறுவனுக்கு அதே மாலையை அணிவித்து நெகிழ்ச்சி. ஈரோடு கொலை சம்பவத்தை கண்டித்து தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் போராட்டம். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினர் உள்பட 200க்கும் மேற்பட்டோர் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். பெரம்பலூர் அருகே ஆற்றில் மின்சாரம் பாய்ச்சி மீன்பிடிக்க சென்ற 2 இளைஞர்கள் உயிரிழப்பு.
இருவரின் உடல்களையும் மீட்டு காவல்துறையினர் விசாரணை. ஜம்மு காஷ்மீரின் ரம்பன் பள்ளத்தாக்கில் ராணுவ வாகனம் கவிழ்ந்து விபத்து. 3 பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழந்த நிலையில் மீட்கும் பணிகள் மும்முரம். शाबाश शाबाश देख के आराम से. பிரதமர் நரேந்திர மோடியுடன் இந்திய விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் சந்திப்பு. இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றத்திற்கு மத்தியில் முக்கிய ஆலோசனை நடத்தியதாக தகவல். இந்தியா போர் தொடுத்தால் தாங்கள் இங்கிலாந்துக்கு சென்று விடுவோம். இணையத்தில் வைரலாகும் பாகிஸ்தான் எம்பியின் வீடியோ பேச்சு. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் விமான நிலையம் மீது தாக்குதல். ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலால் விமான சேவைகள் பாதிப்பு. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது தொடர் தாக்குதல் நடத்தப்படும். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு திட்டவட்டம். ராஜஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் கேகேஆர் அணி கடைசி பந்தில் த்ரில் வெற்றி. 25 பந்துகளில் 57 ரன்கள் விளாசிய ஆண்ட்ரூ ரசல் ஆட்டநாயகனாக தேர்வு. ஒரே ஓவரில் 5 சிக்சர்கள் விளாசி ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டன் ரியான் பராக் அசத்தல். அதிரடியாக ரன் குவித்த போதும் தோல்வியை தழுவியதால் சோகம்.